பிரதமர் மோடியின் இரண்டாவது முதன்மைச் செயலராக சக்தி காந்ததாஸ் நியமனம். முன்னாள் ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பதவி வகித்தவருக்கு புதிய பொறுப்பு. தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் வேட்டு வைக்கும் திட்டம்தான் தேசிய கல்விக் கொள்கை. 10,000 கோடி ரூபாய் தந்தாலும் கையெழுத்து போட மாட்டோம் என முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டம். இந்த திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் 2,000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2,000 கோடி ரூபாய்க்காக இந்த பணத்துக்காக இன்னைக்கு நாங்க கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான். ஹிந்தியை திணிக்க நினைத்தால் தமிழர் என்றொரு இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்பதை காட்ட நேரிடும். ஒன்றிய அரசு நிதி கொடுக்காவிட்டாலும் கல்வி திட்டங்களை செயல்படுத்துவோம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ஆனா இந்திய எங்க மேல திணிக்க நினைக்காதீங்க. திணிக்க நினைச்சா தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை தமிழ்நாடு காட்டிவிடும். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகும் முடிவு குறித்து விரைவில் அறிவிப்பேன் என காளியம்மாள் பிரகாசம் புதிய தலைமுறைக்கு தகவல். அழைப்பிதழ் ஒன்றில் சமூக செயற்பாட்டாளர் என குறிப்பிடப்பட்டுள்ள காளியம்மாளின் பெயரால் குழப்பம். காளியம்மாள் விலகல் முடிவு குறித்த கேள்விக்கு கட்சியில் யார் வேண்டுமானாலும் சேரலாம் போகலாம் என சீமான் பதில். இலையுதிர் காலம் போன்று எங்கள் கட்சிக்கு இது களையுதிர் காலம் என்றும் பேட்டி. வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது களையில் உதிர் காலம். அது அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. கட்சி தொடங்கியதன் 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாட தமிழக வெற்றிக் கழகம் ஆயத்தம். பாஸ் இருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதிக்க திட்டம். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பிரதமர் மோடி பங்கேற்கும் விழா. நிகழ்ச்சிக்காக ஏராளமான கலைஞர்கள் பாரம்பரிய நடனமாடி ஒத்திகை. தெலங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் அருகே சுரங்கப்பாதை அமைக்கும் பணியின் போது திடீர் விபத்து. 8 பேர் சிக்கியிருக்கும் நிலையில் மீட்பு பணி தீவிரம். திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய பாஜக தலைவர் JP நட்டா. கும்பமேளாவில் குடும்பத்தினருடன் இணைந்து வழிபாடு. உத்தரப்பிரதேசத்தில் சிறை கைதிகளுக்கும் கும்பமேளா குளியல் வசதி. பிரயாக்ராஜிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட புனித நீரில் குளித்த கைதிகள்.
கர்நாடக மாநிலம் சுலேபாவியில் மராத்தியில் பேசாமல் கன்னடத்தில் பேசியதாக கூறி அரசு பேருந்து நடத்துனர் மீது தாக்குதல். 4 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. பெங்களூருவில் சாலையில் தனியாக நடந்து சென்ற பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. வட மாநிலத்தவர்கள் 4 பேரை கைது செய்து விசாரணை. மும்பை சர்வதேச விமான நிலையம் அருகே உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் பயங்கர தீ விபத்து. வானுயர கரும்புகை எழுந்ததால் பரபரப்பு. OTT உள்ளிட்ட டிஜிட்டல் தளங்களின் உள்ளடக்கங்களை ஒழுங்குபடுத்த புதிய சட்டம் கொண்டுவர மத்திய அரசு பரிசீலனை. வன்முறை ஆபாச பதிவுகள் அதிகரிக்கும் நிலையில் நடவடிக்கை. அடுத்து வரும் மாதங்களில் வங்கிகளுக்கான கடன் வட்டியை மேலும் குறைக்க ரிசர்வ் வங்கி திட்டம். விலைவாசி புள்ளி விவரங்கள் கட்டுக்குள் வந்துள்ள நிலையில் தொழில் வளர்ச்சியை முடுக்கிவிட நடவடிக்கை. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்ட விதிகளை மீறியதாக BBC இந்தியா நிறுவனத்திற்கு அமலாக்கத்துறை 3,44,00,000 ரூபாய் அபராதம். உத்தரவு நோட்டீஸ் எதுவும் தங்களுக்கு வரவில்லை என BBC விளக்கம். ஏர் இந்தியா விமானத்தில் தனக்கு உடைந்த இருக்கை வழங்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் புகார். உடைந்த இருக்கை ஒதுக்கப்படுவது பயணிகளை ஏமாற்றும் செயல் என அல்லவா என கொந்தளிப்பு. மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானிடம் மன்னிப்பு கோரியது ஏர் இந்தியா நிர்வாகம். விமானத்தில் உடைந்த இருக்கை வழங்கப்பட்டதாக புகார் அளித்தது குறித்து விசாரிப்பதாகவும் விளக்கம். நாடு முழுவதும் குறையும் அரசு பேருந்துகளின் எண்ணிக்கை. மாநில அரசு போக்குவரத்து கழகங்களின் வருவாய் இழப்பும் 68% உயர்வு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு கடந்த 30 ஆண்டுகளில் 66,563 கோடி ரூபாய் இழப்பு. செலவினம் மற்றும் கடன்களுக்கான வட்டி காரணமாக இழப்பு அதிகரித்துள்ளதாக தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 64,360 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,045 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் 7 திருட்டு வழக்குகளிலும் கைது. திருட்டுக்கு பயன்படுத்திய ஜீப் பறிமுதல். கடினமான காலகட்டத்தில் உறுதுணையாக இருந்த AR ரஹ்மானுக்கு நன்றி. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் சாய்ரா பானு பதிவு. மகா கும்பமேளாவில் பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய நடிகை தமன்னா. பிரயாக்ராஜ் சென்று குடும்பத்துடன் வழிபாடு. தந்தை கமல்ஹாசனுடன் சேர்ந்து பாடுவது மிகவும் பிடிக்கும். மேடையில் பயமில்லாமல் பாடுவதற்கு பயிற்றுவித்தது அப்பாதான் என மகள் ஸ்ருதிஹாசன் பதிவு. பட்டர் சிக்கனும் பட்டர் பன்னீரும் ஒன்றல்ல. தொகுப்பாளரின் கேள்விக்கு தோனி பதிலளித்த வீடியோ இணையத்தில் வைரல்.
So 2005 we were playing, so we started playing in India and everywhere. So in the hotel I would order butter chicken, 1 naan, 1 milkshake in the afternoon and for dinner. So the second day I pick up the phone and they're like, sir, same order. சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைகளில் ஒளிபரப்பப்படும் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் ஏற்பாடு. பாகிஸ்தானில் நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் திடீரென ஒலிக்கப்பட்ட இந்திய தேசிய கீதம். ஆஸ்திரேலிய தேசிய கீதத்திற்கு பதில் இந்திய தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டதால் உடனடியாக நிறுத்தம். சிவகங்கை மாவட்டம் சேவினிப்பட்டியில் மீன்பிடி திருவிழா உற்சாகம். ஏராளமான நாட்டு வகை மீன்கள் சிக்கியதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி. நாகை இலங்கை காங்கேசன் இடையே மீண்டும் தொடங்கிய கப்பல் போக்குவரத்து. இலங்கையிலிருந்து 89 பயணிகளுடன் நாகை வந்தடைந்த கப்பல். தூத்துக்குடியில் பட்ஜெட் விளக்க கூட்டத்திற்கு சென்றபோது லிப்டில் சிக்கிய பாஜகவினர். 15 நிமிட போராட்டத்திற்கு பிறகு மீட்ட பணியாளர்கள். சேலம் மாவட்டம் பாலப்பாடி மலை கிராமத்தில் விமர்சையாக நடைபெற்ற தேர் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கோவை வனக்கோட்டத்திற்குட்பட்ட இடங்களில் உள்ள தொட்டிகளில் நீர் நிரப்பும் வனத்துறை. யானை உள்ளிட்ட வன உயிரினங்களின் தாகத்தை தீர்க்க நடவடிக்கை. சென்னை வியாசர்பாடியில் 1 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல். ஆந்திராவிலிருந்து காரில் கடத்தி வந்ததாக ஒருவர் கைது. சென்னை நொளம்பூரில் தொழில் அதிபர் வீட்டில் 150 சவரன் நகைகள் திருட்டு. கருங்கல்லை வைத்து கதவை அடித்து உடைத்து கொள்ளையர்கள் கைவரிசை. ராணிப்பேட்டை கலவை பஜார் வீதியில் பெயிண்ட் விற்பனை கடையில் பயங்கர தீ விபத்து. 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத் துறையினர். ஓசூரில் நக்சலைட் அமைப்பைச் சேர்ந்தவர் கைது. 5 மாதங்களாக தங்கியிருந்து பெயிண்ட் வேலை செய்து வந்தவரை கைது செய்தது கேரள நக்சல் தடுப்பு படை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 6ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை. அரசு பள்ளி சத்துணவு அமைப்பாளர் போக்சோ சட்டத்தில் கைது.